வணக்கம், வெல்கம் டு லேட்டரல் கல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சி தொடங்கினதுல அவங்க கொடுத்த அறிக்கையில 2 திருக்குறள்கள் பத்தி பேசியிருக்காங்க. அந்த 2 திருக்குறள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா எல்லாருமே திருக்குறளை ஏன் கையில் எடுக்கிறாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திருக்குறளை வந்து எடுத்தோடனே வந்து அவங்க கையில் எடுத்து அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, திருக்குறள் உலக பொதுமறையா இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் திருக்குறள் வந்து அந்த விளக்கத்தை கொடுக்குது. அது வந்து ஜாதி, மதம், இனம் எந்த விதத்திலையும் பார்க்கல. எந்த ஒரு அரசனையோ எந்த ஒரு மதத்தையோ எதையுமே நிறுவாம அது சொல்ற உண்மையை மட்டும் அது நிறுவுது. அதனாலதான் திருக்குறளை வந்து கையில் எடுக்கிறாங்க. திருக்குறள் வந்து மறுத்து பேச முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அதோட உயரம் மிக மிக உயரம். அதனால தமிழர்கள் குறிப்பா எதை தொடங்கினாலும் திருக்குறளை தான் உதாரணமா காட்டுறாங்க. சரி, இப்ப வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவர் எந்த திருக்குறள் பத்தி பேசியிருக்காருன்னா, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா 98வது அதிகாரம் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுக்கு. என்ன குறள் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 98வது அதிகாரத்துல வந்து பெருமைங்கிறதுல வந்து பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமாக விஜய் அவர்களோட கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த சொல்கிற தைரியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எந்த ஒரு நூலுக்குமே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பால் அனைவரும் சமம் கிரேக்க இலக்கியத்தில் இல்லை, இந்திய இலக்கியத்தில் எதுலையுமே இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளில் மட்டும்தான் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் திருவள்ளுவர் ஒரு படி மேலே போய் பிறப்பால் எல்லா உயிரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித உயிர் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை உயிருக்கும் பிறப்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பால் நீ என்ன பண்ண முடியாது, நீ வந்து வேறுபாடு காட்ட முடியாது. ஆனால் இந்தியாவிலையும் சரி மற்ற உலகத்துலேயும் சரி பிறப்பால் நீ என்ன பண்ணுற வந்து வேறுபாடு காட்டுறாங்க. எப்படின்னா, பிறப்பால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த பிரிவு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. மற்ற எந்த ஒரு பிரிவினையும் உங்களால் வந்து மாற்றிட முடியும். உங்களுக்கு படிப்பு இல்லையா, நீங்கள் படிப்பு படிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு பணம் இல்லையா, பின்னாடி உங்களால் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை உருவாக்கிட முடியும். உங்களுக்கு அழகு இல்லையா, உங்களை நீங்கள் மெருகேற்றி உங்களால் அழகாக்க முடியும். ஆனால் பிறப்பால் ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கும் பொழுது அவன் மறுபடியும் பிறந்து வர முடியுமா? ஒருபோதும் முடியாது. அப்போ பிறப்பால் ஒருத்தனை வந்து உயர்ந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்பால் எல்லா உயிரும் சமம். சரி, அப்போ அவன் அதில் என்ன பிரிவினை எப்படி ஏற்படுத்துகிறார்? வள்ளுவர் சொல்கிற பிரிவினை எப்படின்னா, அவன் பிரிவினை எதில் இருக்குன்னா, அவன் செய்கிற செயல்களால் அவன் வேறுமை அடைகிறான். அதாவது பெருமைங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு. பெருமைங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு எதில் பெருமை கிடைக்கும், அவனுக்கு எதில் பெருமை அடைய முடியும் அப்படின்னா, அவன் செய்கிற செயல்களால் தான் அவனுக்கு பெருமையும் சிறுமையும் கிடைக்கும். உனக்கு பெருமை வேணும்னா நீ ஒரு நல்ல விஷயத்தை செய், சிறுமை வேணும்னா நீ தப்பான விஷயத்தை செய். இவ்வளோதான், சிம்பிளான விஷயம்தான். இதுதான் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ செய்கிற செயல்களால் மட்டும்தான் உனக்கு பெருமை சிறுமை ரெண்டுமே நடக்கும். இதுதான் வந்து இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. 2வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்குன்னா, தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருக்கு. தெரிந்து செயல் வகைனா ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளோட அதிகாரம் பேர். எண்ணி துணிக கருமம், இதுதான் வந்து அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கு. எண்ணி துணிக கருமம் அப்படின்னா என்னதுன்னா, கர்மம்னா வந்து ஒரு செயல். ஓகேங்களா? எண்ணி துணிக, எண்ணினா வந்து சிந்திச்சு, துணிகனா செய்கிறது. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அவனு சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே சொல்லலை. சிந்திச்சு செயல்படணும். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் சிந்தனையை பயன்படுத்தி தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் எண்ணி துணிக கருமம். துணிந்த பின் செஞ்சதுக்கப்புறம் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு என்னதுன்னா, இழுக்குனா வந்து தவறுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு செயல் ஆராயாமல் செஞ்சுட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம், செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அதை பற்றி அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது தப்பாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காருன்னா, எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறது வந்து அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கிறது என்னன்னா,
சிந்திச்சு தான் நீங்கள் செய்யணும், நான் சிந்திச்சு தான் இந்த செயலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அது 2 விஷயம் என்னென்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் அனைவரும் சமம், எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நான் சிந்திச்சு தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற 2 முக்கியமான ஒரு உண்மையை வந்து இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த 2 திருக்குறள் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமைங்கிற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, இது தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திருக்குறள்களை தான் அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக கொடுத்துருக்காரு. வேறு எந்த விதமான மேற்கோளும் காட்டாமல் திருக்குறளை மட்டும் 2 மேற்கோள் காட்டியிருக்காரு. ஓகேங்களா? அதனால் திருக்குறள் எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.